இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எல்லா பேருக்கும் பிடிச்ச கடவுளான முருகப்பெருமாளை தரிசிக்கிறக்காண்டியே வந்திருக்கோம். பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங், செப்பல் பார்க்கிங் எல்லாமே தனித்தனியா வச்சிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜேஸ்வரி மெட்ரோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா அப்படியே வந்துடலாம். பஸ் வசதி என்ன கிடையாது. நாங்கள் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகி பார்த்தோன்னா உள்ள வந்து பிள்ளையார் இருந்தாரு. அப்படியே 2 பக்கமா வழி பிரிஞ்சு மேலே போகுது. சரி, மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்து ஷேப்லேயே டிசைனா வச்சிருந்தாங்க. மேலேருந்து சிட்டி வியூவை பார்க்கறதுக்கு தரமா இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத்து டிசைன்லயே டெம்பிள் மாதிரி மேக் பண்ணி வச்சிருந்தாங்க. இது கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் இருந்தாரு. சிவனுக்கு மேலே மண்டையில வந்து சொத்து சொத்தா தண்ணி விழுகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு சூலாயுதத்துல அந்த புத்துல இருந்து வெளியே வர்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஏதாவது சிவனுக்கு மேலே தண்ணி விழுகிற மாதிரி வச்சிருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே 6 படையில ஃபேஸ் மாதிரி வச்சு முருகனோட ஸ்டாச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா 6 படையோட வீடு தமிழ்நாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜெல்லாம் வச்சு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி போட்டு பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கோயில் அட்டகாசமாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. சிட்டி வியூ பார்க்கறதுக்கு தரமாக இருக்கு. லாங் டிரைவில் இந்த மாதிரி கோயிலை போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளம்பி வரலாம். பேக் சைடில் நோ என்ட்ரின்னு கொடுத்துருந்தாங்க. இருக்குன்னு தெரியாது, நிறைய சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாப்பாடுலாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. போகிற வழியில் கொஞ்சம் பிரசாரம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு அப்படியே வந்தாச்சு. சிட்டி வியூ பார்த்தீங்கன்னா மலையை குடஞ்சி எடுத்து போட்டிருக்காங்க போல். ஒரு தரமாக அமைதியாக இருந்துச்சு. உள்ளே இருக்க எல்லா பேருமே தமிழ் பேசுகிறவங்களாரா இருந்தாங்க. மேக்ஸிமம் தமிழ் பீப்புள்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் சாமியை பார்த்து